நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப் பார்த்து தான் நான் கூப்பிட்டேன். யூடியூப்பில் பார்த்து தான் ஆட் பார்த்து தான் கூப்பிட்டேன். ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. 7 அடி 8 தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இது முடிஞ்சோன்னா இங்கே ஒரு பில்லர் வருது. அந்த பில்லர்ல சீட் போட்டு மறைச்சிட்டோம். நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஃபுல்லாக சீட் போட்டு 8 கிஃப்டி ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். நீங்கள் வெளியிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வியூ தெரியும். நான் வீடியோவில் காட்டுறேன். ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இங்கே வந்து உள்ள பொருள் வச்சு எது வேணாலும் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். தூக்கி அடையாமல் இருக்கிறதுக்காக இதுக்கும் வந்துட்டு ஸ்லைடிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லைடிங் போட்டு. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வந்து நம்ம வந்து கோத்தகிரியில் சூப்பராக ஒரு மொபைல் கடை பண்ணியிருக்கோம். கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் கோத்தகிரியில் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நிறையா மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம எப்பவும் நம்ம பண்ணுற மாதிரி ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். கடை சைஸ் பார்த்தீங்கன்னா 15க்கு 20 3 செட்டர் வர மாதிரி. ஆக்சுவலாக 2 கடை அது வந்து ஓப்பன் பண்ணி ஒரே கடையாக்கிட்டாங்க. 3 செட்டர் வர மாதிரி. அது எப்படி பண்ணியிருக்கோம், என்னென்ன பண்ணியிருக்கோம் எல்லாமே சொல்லிடுறேன் நான். கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட்டு மேக்ஸிமமாக நம்ம போடுற கலர் தான். ரெட் அண்ட் ஒயிட் எப்படி இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கான்ட்ராஸ்டாக சூப்பராக இருக்கும். அந்த கலர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்னா, இங்கே வந்து ஒரு செட்டர் இருக்குது. இந்த லைனில் வந்து 2 செட்டர் இருக்குது. ரோடோட வியூ வந்து இப்படி இருக்குது. ஸோ நம்ம இந்த செட்டரையும் வந்துட்டு ஓப்பனாக விட்டோம். பின்னாடி இருக்கிற செட்டரை வந்து ஃபுல்லாக டிஸ்பிளே போட்டு ஃபிக்ஸட் பண்ணிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஒரு 2 அடிக்கு வந்து ஃபுல்லாக சீட் பிளேஸ் பண்ணிட்டோம். கீழே வந்து யூபிஎஸ் அதெல்லாம் வைக்கிறாங்க. அதுக்காக வந்து 2 அடிக்கு சீட் பிளேஸ் பண்ணிட்டோம். அதில் வந்து சின்ன பென்ட்ரைவ்ஸு பின்ன ஹெட்செட்லாம் மாட்டுற மாதிரி ஒரு 10-12 போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே வந்து சாமி கும்பிட்ற மாதிரி சாமி பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து சீட் பிளேஸ் பண்ணிட்டோம். கீழே வந்து அந்த பிளேஸில் வந்து அவங்க பேட்டரியில் வச்சுப்பாங்க. யூபிஎஸ் பேட்டரி அதில் வச்சுப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 அடிக்கு வந்து ரேக் போட்டிருக்கோம். 6 அடிக்கு வந்து ரேக் போட்டிருக்கோம். ரேக் வந்து நம்ம போட்டுருக்கோம் தான். கீழே வந்து ஸ்டோரேஜுக்காக 1 அடி டெப்த்தில் போட்டிருக்கோம். மேலே வந்து 3/4 அடி போட்டு ஸ்லைடிங் டோரும் போட்டு கொடுத்துருக்கோம். அதில் வந்து அவங்க வந்து இதெல்லாம் வச்சுக்கலாம். அதாவது மொபைல்ஸு ஹெட்ஃபோன்ஸு எல்லாமே டிஸ்பிளே ஆகிற மாதிரி வச்சு விற்கிற மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக ஸ்லைடிங் டோர் போட்டு பண்ணியிருக்கோம். இந்த ஷாப் ஃபுல்லாமே டோட்டலாக ஹைட் பார்த்தீங்கன்னா 7 அடி 8 தான் பண்ணி எடுத்துருக்கோம். இது முடிஞ்சோன்னா இங்கே ஒரு பில்லர் வருது. அந்த பில்லர்ல சீட் போட்டு மறைச்சிட்டோம். நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஃபுல்லாக சீட் போட்டு மறைச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து டோட்டலாக வந்து ஒரு 8 அடி இருக்கு. அந்த 8 அடியுமே வந்து ஃபுல்லாக சீட் பிளேஸ் பண்ணிட்டோம். இங்கே வந்து அவங்க சர்வீஸ் டேபிள் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே வந்து பின்னாடி வந்து ரேக் செட்லாம் போடல. ஃபுல்லாக ஊக்கு வர மாதிரி ஃபுல்லாக சீட் பிளேஸ் பண்ணிட்டோம். இங்கே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 70 ஊக்கு மாட்டி கொடுத்துருக்கோம். அதில் நிறைய பவுச்சஸ் மாட்டிக்கலாம். அதுக்காக ஒரு 70 ஊக்கு மாட்டி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஏரியா ஃப்ரீயாக இருக்குது. இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்காக இது ஏரியா ஃப்ரீயாக இருக்குது. அப்படி இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு டோட்டலாக ஒரு 12 அடிக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ரேக் வருது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் கீழே வந்து ஸ்டோரேஜ் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் ரேக் மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். நம்ம எப்பவுமே யூஸ் பண்றது தான். எல்லாமே வந்து உங்களுக்கு ஜாக்கி கீழே யூஸ் பண்ணிருக்கோம். அதுவே உங்களுக்கு ஸ்லோ மோஷன்ல போய் இதாயிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இங்க வச்சு செட் பண்ண மாதிரி இருக்கும். இல்ல நம்ம எல்லாமே நம்ம ஃபேக்டரி வச்சு பண்ணதான். இங்க வந்து அசம்பிளிங் மட்டும்தான். கரெக்டா ஒரு 1 டே வேலை தான் நம்ம இங்கே பண்ணோம். பாக்கி எல்லாமே 10 டேஸ் முன்னாடி வந்து அளவு எடுத்துட்டு போய் இங்கே வச்சு அங்கே வச்சு நம்ம ஃபேக்டரியில் வச்சு பண்ணி இங்கே வந்து அசம்பிள் மட்டும் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு பண்ண மாதிரி இருக்கும். எல்லாமே தனித்தனியாக கொண்டு வந்து இங்கே அசம்பிள் பண்ணது தான். ஸோ கீழே எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே நல்ல குவாலிட்டி யூஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியில தான் உங்களுக்கு ஹேண்டில் ஆகட்டும் டேப் ஆகட்டும் எல்லாம் நல்ல குவாலிட்டி யூஸ் பண்ணி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே எல்லாமே ஸ்டோரேஜ் முடிஞ்சுன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இருந்து 3 அடிக்கு ஸ்டோரேஜ், மேலே வந்து 4 அடிக்கு வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். எல்லா ஒரு 4-5 இடத்துல இங்கே வந்து இந்த ஷாப்ல வந்து 4-5 இடத்துல வந்து உங்களுக்கு சுவிட்ச் பாக்ஸ் இருந்துச்சு. எல்லாத்துக்குமே அழகாக காடி போட்டு இது பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரே செட் ரேக் கிடையாது, 3 செட் ரேக். அதை வந்து நம்ம அழகா வாட்டர் கொடுத்து ஒரே செட் மாதிரி சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த போர்ஷன் முடிஞ்ச உடனே இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து அப்படியே 8 கிஃப்டி ஃபுல்லா டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். நீங்க வெளியிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வியூ தெரியும். நான் வீடியோல காட்டுறேன். ஃபுல்லா டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இங்க வந்து உள்ள பொருள் வச்சு எது வேணாலும் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். தூக்கி அடையாம இருக்கிறதுக்காக இதுக்கும் வந்துட்டு ஸ்லைடிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லைடிங் போட்டிருக்கோம். டேப்போட ஹைட் பாத்தீங்கன்னா 8 அடி வரும். ஃபுல் லென்த் வந்து பாத்தீங்கன்னா 8 அடி வரும். டெப்த் பாத்தீங்கன்னா 10 இன்ச் பக்கம் வரும். ஸோ
ஸோ இதுக்குள்ள வந்து அவங்க பாக்ஸ் ஐட்டம்ஸ் மொபைல் இல்லாமல் வேற என்ன ஆக்சரிஸ் வச்சாலுமே வெளியே டிஸ்பிளே ஆகிற மாதிரி உங்களுக்கு வரும். நான் இதை வீடியோவில் ஆட் பண்ணுறேன், வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த போர்ஷன் முடிஞ்ச உடனே கீழே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 4க்கு 4 ஒரு எல் ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து ட்ராலி ஷோகேஸு. இப்படி ஒரு ட்ராலி இருக்கு, இப்படி ஒரு ட்ராலி இருக்கு. இங்கே வந்து ஃபிக்ஸ்டு, இந்த 2 ட்ராலி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டெமோ மொபைல்ஸில் வச்சுக்கலாம், இங்கே வந்து சேல்ஸ் மொபைல்ஸில் வச்சுக்கலாம். அங்கேருந்து பார்த்தாலும் நல்ல வியூ ஆகிறதுக்காக இங்கே வந்து எல் ஷோகேஸ் போட்டிருக்கோம். அது முடிஞ்ச உடனே இவங்க வந்து யூஸ் பண்ணுற மாதிரி சிஸ்டம் டேபிள் ப்ளஸ் கேஷ் பாக்ஸாக போட்டு கொடுத்துருக்கோம். சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கேஷ் ட்ரா எல்லாமே 2 ட்ராவும் ஒரு டோர் போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் அதாவது ஸ்டாஃப் உள்ள வரக்கான ஒரு 2 அடிக்கு டோர் போட்டிருக்கோம். இவங்க வந்து ஆக்சரிஸ் பிளஸ் சர்வீஸ் இருக்கு, சேல்ஸ் இருக்கு. அதனால சர்வீஸ்க்கு வந்து ஒரு டேபிள் கேட்டிருந்தாங்க 2 அடியில் சர்வீஸ் டேபிள் போட்டிருக்கோம். அதுல வந்து கீபோர்டும் போட்டு நீட்டா சர்வீஸ் டேபிள் போட்டு கொடுத்துருக்கோம். சர்வீஸ் டேபிள் முடிஞ்ச உடனே இங்க வந்து இங்க பிடிச்சிருக்குது. இங்க வந்து நார்மல் அதாவது பாக்ஸ் ஐட்டம்ஸ்ல டிஸ்பிளே பண்ற மாதிரி ஒரு ஷோகேஸ், நம்ம நார்மல் ஷோகேஸ் மொபைல் ஷோகேஸ் போட்டிருக்கோம். அதுக்கு பக்கத்துல இன்னொரு கேஷ் டேபிள் போட்டிருக்கோம். ஆக்சுவலா இங்க ஒரு சிஸ்டம் அங்க ஒரு சிஸ்டம் வைப்பாங்க. இங்க வந்து ஜெராக்ஸ் மிஷின் எல்லாமே இவங்க வைக்கிறதுனால ஜெராக்ஸ் மிஷின் வச்சுக்கலாம், பிரிண்டர் வச்சுக்கலாம், எல்லாமே வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி இங்க ஒரு டேபிள் அங்க ஒரு டேபிள் போட்டு கொடுத்துருக்கோம். அது போக பாத்தீங்கன்னா இந்த பில்லருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா ஷீட் அடிச்சிருக்கோம். அந்த ஒரு ஷீட்டுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து சார்ஜ் கொடுக்கறதுக்காக போட்டு கொடுத்துருக்கோம். கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு, அதுக்காக போட்டு கொடுத்துருக்கோம். செவரே தெரியாத மாதிரி இங்கேயும் அழகா காடி எடுத்து நீட்டா பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ எல்லாமே வந்து இங்கே வச்சு செஞ்சது எல்லாமே நம்ம அசம்பிள் பண்ணது தான். 1 டேல எல்லாம் முடிச்சு கொடுத்துருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கும் உங்க ஷாப் பண்ணணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஷாப்போட ஃபுல்லா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாமே நான் காமிச்சிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கும் மொபைல் ஷாப், ஃபேன்சி ஷாப், ஹார்ட்வேர் ஷாப், மெடிக்கல் ஷாப் எதாவது நம்மளை கூப்பிடுங்க, சூப்பராக பண்ணிடலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு சர்வீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம வந்து கோத்தகிரியில் பண்ணியிருக்கோம். இது வீடியோ பார்க்குறவங்க ஊட்டியிருந்து பார்த்தாலும் சரி, எங்கிருந்து பார்த்தாலும் சரி, நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க, சூப்பராக பண்ணிடலாம். கஸ்டமர் ரிவ்யூ வந்து பின்னாடி ஆட் பண்ணுறேன். கைஸ் நான் சொல்லிட்டேன், நம்ம வந்து கோத்தகிரியில் வந்து ஒரு புதுசாக ஒரு கடை பண்ணியிருக்கோம், மொபைல் கடை. அண்ணனுக்கு தான் பண்ணியிருக்கோம். அவர் சொல்லுவார் எப்படி பண்ணியிருக்கேன் என்னன்னு சொல்லுவார். ஆனால் உங்களுக்கு ஒர்க் எப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்களா? தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. நல்லா இருக்கு, எதிர்பார்த்ததை விட நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப் பார்த்து தான் நான் கூப்பிட்டேங்க. யூடியூப்ல பார்த்து தான் ஆட் பார்த்து தான் கூப்பிட்டேன். ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க, எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கு. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. இது நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிருக்க இடம் என்னன்னு சொல்லி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டம் சோழூர் மட்டங்கிற இடத்துல இருக்கு, மெயின் பஜார்ல இருக்கு. ஓகே, இதே மாதிரி நீங்க எங்கிருந்து பார்த்துருந்தாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க, சூப்பரா பண்ணிடலாம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கலவா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் கேட்டாலும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. கண்டிப்பா, தேங்க்யூண்ணா. நீங்களே இன்னொரு கடை வச்சா நம்மளை கூப்பிடுவோம். கண்டிப்பா, தேங்க்யூ, தேங்க்யூ. நீங்க அவர் பேசுறதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இருக்காருன்னு. இதே மாதிரி உங்களுக்கும் வேணும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கீழே இருக்கு. நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும். நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.